சுவாமி சரணம் கமோந்தீபன் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளுடைய கமோந்தீபன் யூடியூப் சேனல்ல சபரி யாத்திரை அப்படிங்கிற தலைப்புல சுவாமி ஐயப்பனை பத்தின நிறைய வீடியோ பதிவுகள் இருக்கு. நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவுல மண்டல காலத்துல சுவாமிமார்கள் சோப்பு போட்டு குளிக்கலாமா, தலைக்கு ஷாம்பு போடலாமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுக்கான முழு தெளிவான வீடியோ தான் இது. வீடியோ முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு உடனே வரும். இந்த மண்டல காலத்துல நாம இருக்கக்கூடிய இந்த விரதம் ஒரு சன்னியாசி விரதம். அப்போ ஒரு சன்னியாசிக்கு எந்தெந்த விஷயம் எல்லாம் தேவையில்லையோ அது நமக்கும் தேவையில்லை. தன்னைத்தானே அழகுபடுத்தி கொண்டு அந்த அழகு மற்றவர்களை வசிகப்படுத்தும் அப்படின்னா நிச்சயமா அந்த அழகு நமக்கு தேவையே கிடையாது. சரிங்க சாமி, இந்த அழகெல்லாம் படுத்திக்கல, நான் உடல் தூய்மையா இருக்கிறதுக்காக இந்த சோப்பு போட்டுக்கிறேன் அப்படின்னா காலையில எழுந்திருச்சு பிரஷ் பண்றதுல இருந்தே ஆரம்பிப்போமே. காலையில எழுந்திருச்சு எல்லாருமே பிரஷ் பண்ணுவோம். நல்ல ஒரு பேஸ்ட்ல தான் பிரஷ் பண்றோம். அப்போ அதுவும் ஒரு கெமிக்கல் தான். அப்போ அது யூஸ் பண்ணக்கூடாதா? சோப்பு யூஸ் பண்றோம். சிலருக்கு அலர்ஜி இருக்கும், அவங்க அலர்ஜி தகுந்த மாதிரி சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. சிலர் டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க இந்த சோப் தான் நீங்க போடணும் அப்படின்னு, அப்போ அவங்க அந்த சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் தொடர்ந்து சில எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய முடி பிரச்சனைக்காக. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்தது. அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மண்டல விரதத்தை மாத்திக்கலாமா அப்படின்னா கிடையாது. நம்மளுடைய சூழ்நிலை அந்த மாதிரி அமையுது. அதனால சில நேரங்கள்ல அதை தவிர்க்கவும் முடியாது. நீங்க வெளியில போறீங்க, உங்களுக்கு ரொம்ப அதிகமான பொல்யூஷன்ல நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க சோப்பு போட்டு குளிச்சுதான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி நேரத்துல நீங்க சோப்பை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க தலையில நிறைய தூசி படுங்க, என்னோட வேலையே அப்படிதான் அப்படின்னா ஷாம்பு போட்டு தலையை வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அங்க நமக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. அலங்காரமோ ஒரு ஆடம்பரமோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ அங்க எப்படி போகணுமோ அப்படி போங்க. எதுக்காக இந்த மண்டல காலத்துல இந்த மாதிரி சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டு குளிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ அதாவது சுமார் 30-40 வருடங்களுக்கு முன்பு சபரிமலை யாத்திரை செஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல 15 நாட்கள் யாத்திரை இருக்கும். அதாவது எரிமேலியில தொடங்கி சன்னிதானம் பார்த்துட்டு திரும்ப சுவாமிமார்கள் எரிமேலி வரைக்கும் வரணும். இந்த 15 நாட்கள் தானே சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க, கிடைக்கிற இடத்துல குளிச்சுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல சோப்போ ஷாம்போ இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் அதை வீட்டில் இருந்தே பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. ஆனா நமக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொல்யூஷன், நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள், இது எல்லாத்தையும் சார்ந்துதான் இருக்கு நம்மளுடைய மண்டல விரதமும். அப்போ இதனால இதை தவிர்க்கணும் அப்படின்னு கிடையாது. அதனால நீங்க நிச்சயமா சோப்பு ஷாம்பு இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இல்ல சாமி, விரத காலத்துல இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்றாங்க, எனக்கு மனசு ரொம்ப உறுத்தலா இருக்கு. அப்போ அந்த மாதிரி எண்ணம் கொண்டவரா நீங்க? அதே எண்ணம் தான் எனக்கும் இருக்கும். அப்போ நீங்க ஒரு வித்தியாசமான முறையில இந்த மண்டல விரதத்தை நீங்க இருக்கலாம். அதாவது சோப்புக்கு பதிலா இயற்கையான மூலிகை சோப்புகள், மூலிகை பொடிகள் இதெல்லாம் நிறையவே கடையில கிடைக்குது. அதை வச்சு உங்களோட உடலை சுத்தப்படுத்திக்கோங்க. தலைக்கு ஷாம்பு போடுறதை தவிர்த்துக்கணும் அப்படின்னா சீகக்காய் பயன்படுத்தலாம். நிச்சயமா சீகக்காய் பயன்படுத்தல ஒரு தப்பும் கிடையாது. நீங்க தலைக்கு சீகக்காய் பயன்படுத்தலாம். அது மாதிரி பிரஷ் பண்றப்போ பேஸ்டுக்கு பதிலா ஒரு பல்பொடி பயன்படுத்தலாம். இந்த மண்டல காலம் முழுவதும் நீங்க இயற்கை முறையில இந்த மண்டல விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா அது உங்க வாழ்வியலோட ஒற்றுமையாயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமா இது ஒரு இயற்கை முறையான விஷயமா நம்மளே மாத்திக்கலாம். அது நம்மளுடைய பழக்கத்திலையும் கொண்டு வந்துடலாம். நல்ல விஷயம் தானே. அதனால இயற்கை முறையில இந்த மண்டல விரதத்தை இருங்க. சுவாமிமார்கள் எப்பொழுதும் சுவாமியோட சிந்தனையிலே இருங்க. உடல் தூய்மை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மனதினுடைய தூய்மையும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நம்ம விரதம் இருந்து சுவாமியை பார்க்க போறோம். சுவாமியை பாக்குறப்போ அவ்வளவு சுத்தமாக போறோம். பம்பையில குளிக்கிறோம். உதாரணத்துக்கு காலையில 6 மணிக்கு பம்பையில குளிக்கிறோம். சுவாமியை பார்க்க நைட்டு 10 மணி கூட ஆகும் சில சமயம். ஏன்னா கியூல போட்டுருவாங்க. அப்போ சுவாமியை குளிச்சுட்டு போயா பார்த்துட்டு இருக்கோம். 18ஆம் படி குளிச்சுட்டு ஆயிரும். இல்ல ஏன் அப்படின்னா அங்கே உடல் தூய்மையோட சுவாமி நம்ம கிட்ட விரும்புற ஒரே விஷயம் நம்மளுடைய மனசு தூய்மையா இருக்கா அப்படிங்கிறது தான். அதனால சுவாமிமார்கள் மனசை தூய்மையோட வச்சுக்கிட்டு இந்த மண்டல விரதத்தை உடல் தூய்மையோட இயற்கையான முறையில உடல் தூய்மையோட பயணப்படுங்க. நிச்சயமா சுவாமி எல்லாருமே சேர்ந்தே போய் தரிசிக்கலாம். நீங்க நம்மளுடைய கமோந்தீபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சுவாமியே சரணம் ஐயப்பா.